ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்திரங்கட்டும் எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே விநாயகனை பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் இந்த உயர்நிலை ஆய்வில் நம்ம தொடர்ந்து ஜாதகங்களை கொடுத்து வரோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஜாதகத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிய வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த முதன்மை சுபத்துவம் பெற்ற கிரகங்களுடைய காரகத்துவங்களை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எந்த கிரகம் அதிகப்படியான சுபவெளியில் இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்குவோம். அதை தாண்டி அடுத்த படிநிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு செகண்டரி பொசிஷனில் என்ன வரும்னா, எந்த கிரகம் ஷட்பலத்தின் அடிப்படையிலே நல்ல பலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஜாதகம் மற்றொரு கோணத்திலே உங்களுக்கு புதிய ஒரு ஆய்வாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு கிரகம் ராசி மண்டலத்திலே ஒரு வலுவாகவும் அம்சத்திலே வலுவிழந்தது போல இருந்தாலும், சில நிலைகளிலே அந்த புஷ்கரண மாம்சத்திலே ஏறும் பொழுது, அதாவது அந்த கிரகம் ராசி கட்டத்தில் ஒரு ஸ்தான பலத்தையும் அம்சத்தில் ஒரு நீச நிலை போன்ற நிலையையும் காட்டி, ஆனால் மறைமுகமாக புஷ்கரண மாம்சத்தில் ஏறி நல்ல நிலைக்கு வந்துடும். அப்படிங்கிறத எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். சரி, இன்றைக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த முதன்மை சுபவெளி பார்க்கும்போது சுபகிரகங்களான குரு சுக்ரன் இருவரின் இணைவிலும் இருவரின் பார்வையிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு சுபத்தன்மை பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். செகண்டரி பொசிஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, மறைமுக வலுவாக ஸ்தான பலம் பெறக்கூடிய, அதாவது திக்பலம் திருக்பலம் பார்வை பலம் அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போது திக்பலத்தின் அடிப்படையிலே வரக்கூடியதும், அம்சத்தில் ஒரு கிரகம் நீசமாகி இருந்தாலும் கூட, இந்த புஷ்கரண மாம்சங்கிறது பார்த்தோம்னா ஒரு கிரகம் 6ஆம் இடத்தில் இருந்து திசை நடத்துது. இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தீய பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கிரகம் ஒரு புஷ்கரண மாம்சத்தில் ஏறும்போது ஒரு நற்பலனை செய்திடும். அதுபோல் அந்த கிரகம் எந்த கிரகமெல்லாம் புஷ்கரண மாம்சத்தில் ஏறுகிறதோ அதன் தசா காலங்களிலே தன்னுடைய பங்களிப்பு ஒரு அளப்பரியதாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, 8ஆம் இடம் அப்படின்னா துன்பம், அப்படின்னா துன்பம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா வெளிநாடு இருக்கும், திடீர் தனவரவு இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா மறைமுக தன லாபத்தையும் குறிக்கும். அதுபோல் 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அடிமை ஜீவனத்தை குறிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கும். எதிரிகள் மூலமாக தனவரவு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அப்போது இன்றைய தினம் நாம் ஒரு ஆணின் ஜாதகத்தை நாம் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ஜாதகத்தை முற்றிலுமாக ஆய்வு செய்வோம். தற்பொழுது இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஆணின் ஜாதகம். இங்கே இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். அப்போது சிம்ம லக்னம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அஸ்தம், அதாவது பார்த்திங்கன்னா அஸ்தம் 4ஆம் பாதத்தில் நட்சத்திரம் விழுந்திருக்கு. ராசி விழுந்திருப்பது கன்னிமனையிலே ராசி விழுந்திருக்கிறது. அப்போது நம்ம கன்னிமனையில் கன்னி ராசியிலே பிறந்து சிம்ம லக்னத்தில் பிறந்து அஸ்தம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். இப்போ அஸ்தம் 4ஆம் பாதம் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரமாக வந்துடுது. அப்போ அந்த சந்திரன் பாருங்கள் அம்சத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போது ராசி அந்த சந்திரன் அம்சத்தில் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு போட எடுத்துக்குவோம். சரிங்க, நாம் இப்போ இந்த ஜாதகருடைய குணாதிசயம் என்ன, இவருக்கு மேலோட்டமாக முதல்ல பார்ப்போம். லக்ன பாவகத்திலே மாந்தி அமர்ந்திருக்கிறார். அப்போது லக்னத்திலே இங்கே சிம்ம லக்னம் அப்படின்னாவே நமக்கு நினைவில் என்ன வரணும்? சிம்ம லக்னம் அப்படின்னா சிம்ம லக்னம் ஒரு ஸ்திர லக்னம். இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மட்டுமல்ல, அதுவே பாதகஸ்தானமாகவும் வரும். அப்போ பாதக அதிபதியாகவும் அவர் வருவார், பாக்கியாதிபதியாகவும் அவர் வருவார் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கணும். அடுத்து இந்த சிம்ம லக்னத்துக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறது என்ன சொல்லுவோம்னா, 6க்குடைய இந்த ரோகாதிபதியான இந்த சனியின் தசா ஜாதகருக்கு வரக்கூடாத திசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரோகாதிபதியை மனதில் இருத்திக்கும். அந்த ரோகாதிபதி எங்கே உட்காந்துருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பாதகாதிபதி சொல்லிட்டோம், ரோகாதிபதி சொல்லிட்டோம். விரையாதிபதினு பார்க்கும்போது சந்திரன் விரையாதிபதியாக வந்துடுவார். லக்னத்திற்கு குரு பகவான் பஞ்சமாதிபதி மட்டுமல்ல, அவனே அட்டமாதிபதியாக வந்துடுவான். சரி, நாம் இப்போது இந்த ஜாதகத்தை முற்றிலுமாக ஆய்வு செய்வோம். இங்கே மேலோட்டமாக பார்க்கும்போது லக்னத்திலே மாந்தி
லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னு பார்த்துக்குவோம். ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெகு சுலபமாக கிடைத்திடும். இங்கே லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே போய் ரம்யமாக அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு வீடு கொடுத்த அந்த குரு பகவான் உச்சபலத்திலே இருக்கிறார். வக்ரம் என்பது அடுத்த நிலை, ஆனால் வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்று வக்ரம் அடைந்திருக்கிறான். அடுத்து லக்னத்திற்கு 9 குடையவன், அதாவது பார்த்தோம்னா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் பார்த்தோம்னா லக்னத்திற்கு 10ஆம் இடமான ரிஷபமனையிலே திக்பலத்தில் இருக்கார். இப்போ 1ஆம் அதிபதி 5ஆம் இடம் போயிட்டார், 5 குடையவன் உச்சம் பெற்றுட்டான், 9ஆம் அதிபதி திக்பலம் ஆயிட்டான். யாருக்கெல்லாம் இந்த 1 5 9 அப்படிங்கிறது பலமாக இருக்கோ அவங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கும் பெரிய லெவலில் பெருமுயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே தானாக நடந்துடும். ஏன்னா ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பேஸ்மெண்ட் நல்லா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே அதுக்கு மேலே அடுத்த படிநிலை போகிறது ஈஸியாக இருக்கும். இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இவர்கள் பலம் பெறும்போது இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா இந்த 3 பில்லர், இந்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய இந்த 3 பில்லரும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நமக்கு அடுத்து வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஒரு சரளமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி நடையிலே போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பித்ருஸ்தானம் மட்டுமல்ல பாகியஸ்தானம் சொல்லுவோம். சரி, இங்கே லக்னத்திலே மாந்தி அமர்ந்திருக்கிறார். பொதுவாக லக்னத்தில் மாந்தி அமர்ந்துட்டா அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்தில் மாந்தி அமரும்போது ஜாதகருக்கு பிடிவாத குணம் நிறையா இருக்கும். தான் நினச்சதை செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு வேலையில் இறங்கிட்டா சாப்பாடு தூக்கம் இல்லாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிட்டு தூங்குவேன் அப்படிங்கிறது. அதே நேரம் இந்த குணத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த அமரக்கூடிய இந்த மாந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா குணத்தை கெடுப்பார். குணத்தை கெடுப்பார்னா என்ன பண்ணுவார், கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். தான் நினச்சதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். இதுவே குழந்தை பருவமாக இருந்தால் நம்ம ஒரு பிடிவாத குணத்தை எடுத்துக்கலாம். இதே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா தான் நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இந்த மாந்தி கொடுத்துடுவார். சரிங்க, லக்னத்தில் அமர்ந்த கிரகம் மாந்தி லக்னத்தை வேறு யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்தை யார் பார்ப்பார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பார்க்குறார். திக்பலம் பெற்ற செவ்வாய் பார்க்குறார். அப்போ என்னாகும், திக்பலம் பெற்ற செவ்வாய் பார்க்கும்போது என்னாகும், ஜாதகருக்கு சற்று கோபதாப உணர்வுகள் இருக்கும். சரி, அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கார், 10ஆம் இடம். அந்த செவ்வாயை யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை யாரும் பார்க்கல. அப்போது செவ்வாய் மறைமுகமாக வலுப்பட்டிருக்கார். பொதுவாக பாவகிரகங்கள் நேரடியாக பலம் பெறக்கூடாது. நேரடியாக பலம் பெறனா நேரடியாக ஆட்சியோ உச்சமோ பெறும்போது நேரடி பலம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே செவ்வாய் மறைமுகமாக பலம் பெறுறார். 10ஆம் இடத்திலே திக்பலம் பெற்று தன்னுடைய 4ஆம் பார்வையால் லக்ன பாவகத்தை பார்க்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு எப்போ வாலிப்பான தேகம் உடையவராக இருப்பார். அதே நேரம் ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருப்பார். எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. செவ்வாயோட குணம் என்ன, கோபதாப உணர்வுகள் அவசர குணத்தை கொடுக்கும். அப்போ ஏற்கனவே லக்னத்தில் மாந்தி அடுத்து செவ்வாய் வேற உட்காந்துருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், ஜாதகருக்கு அவசர குணம் இருக்கும், கோப உணர்வு இருக்கும், அதே நேரம் ஆக்டிவாக இருப்பாங்க. சரி, இவங்க மட்டும்தான் குணத்தை தீர்மானிப்பாங்களா, பார்க்குறவங்களும் உட்கார்றவங்களும் தான் குணத்தை தீர்மானிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி நிலையை பார்க்கணும். லக்னாதிபதியான சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறான். அவருக்கு வீடு கொடுத்த நல்லா இருக்கான். லக்னாதிபதி 5ஆம் இடம் போயிட்டாவே ஜாதகருடைய மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா உங்களுடைய எண்ணம் தான் இந்த 1ஆம் பாவகங்கிறது. அப்போ 5ஆம் இடம் எந்த வீடு அப்படின்னு பார்த்தோம்னா சுபகிரகமான குருவின் வீட்டில் போய் உட்கார்ந்திருக்கார். நேர்மையான சிந்தனை உடையவராக இருப்பார், ஆன்மீக நாட்டம் இருக்கும். அதே நேரம் இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காரும்போது ஜாதகருக்கு கலை, இசை, இலக்கியம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். குலதெய்வம் அருள் இருக்கும். புத்திரபாகியம் மறந்துட்டா குழந்தைகள் மேலே பிரியமுடையவராக இருப்பார். அதே நேரம் அந்த லக்னாதிபதி ஆன சூரியனோடு புதன் வேற கூடியிருக்கார். ஸோ அப்போ நமக்கு பாருங்கள், இந்த புதன் 2-11க்கு அதிபதி. அப்போ தன வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த புதன் சூரியனோடு இணைஞ்சிருக்கான். வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரியன், அதாவது 2 இந்த புதன் சூரியனுடன் நினைவு பெற்றிருக்கான். ஸோ 2-5, அதாவது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 5ல் போய் சூரியனோட தொடங்குறா. அப்போ குணத்தை அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னாதிபதியான சூரியன்
புதனுடன் இணையும் போது ஜாதகருக்கு நல்ல சமயோஜ புத்தி இருக்கும். அதே நேரம் இந்த சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இந்த இணைவை வந்து என்ன சொல்லுவோம்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம், நிபுண யோகம்னு சொல்லுவோம். இந்த புத ஆதித்ய யோகம் இருந்துட்டால் கல்வி நிலைகளில் நல்லா வந்துடுவாங்க. ஒரு கணிக்கக்கூடிய ஆற்றல் நிறையா இருக்கும், ஒரு நிபுணத்துவமாக இருப்பாங்க, ஒரு துப்பறியக்கூடிய அதாவது கல்வி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நல்லாயிருக்கும். அதே நேரம் இந்த புதன் சூரியனுடன் இணையும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும் போது கல்வி நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்துக்கலாம். சரிங்க, நாம் லக்னத்தை பார்த்தோம். அடுத்து இவர் படித்தவரா படிக்காதவரா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த புத ஆதித்ய யோகத்தை சொல்லியிருக்கோம். சரி, 4 கூடையவன் என்ன நிலை இருக்கான்? ஏன்னா வித்தை ஸ்தானம், அதாவது 4ஆம் பாவம் அப்படின்னா உயர் கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். அதே நேரம் 9ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா உச்சநிலை கல்வியை குறிக்கக்கூடியது. அடுத்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது உச்சநிலை தாண்டிய கல்வியை குறிக்கக்கூடியது. இங்கே இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தை 12இல் அமர்ந்த அந்த குரு பாருங்க தன்னுடைய 5ஆம் பார்வையால் 4ஆம் பாவகத்தை மிளிரச் செய்தார். அப்போ 4ஆம் பாவம் பலம் பெற்றது. சரி, 4 கூடையவன் என்ன பலத்தில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியான செவ்வாய் சுபகிரகமான இந்த சுக்கிரனுடைய வீட்டில் கால்பங்கு சுபத்துவத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கார். அவரே 9க்கும் அதிபதியாக வந்துட்டார். அப்போது கல்வி நிலையில் வித்தைக்கு அதிபதி அந்த வித்தை ஸ்தானத்தின் அதிபதியான 4ஆம் அதிபதி திக்பலம் அடைஞ்சிட்டார். 9 கூடையவராகவும் அவரே வந்துட்டார். அப்போ கல்வி நிலையில் எந்த விதமான சுணக்கமும் இருக்காது. அடுத்து 11 கூடைய புதன் சூரியனோடு கூடி நல்ல நிலையில் புத ஆதித்ய யோகம் பெற்றுட்டார். ஜாதகருக்கு உயர்கல்வி உண்டு. 4ஆம் இடத்தை குரு மட்டுமல்ல செவ்வாயும் பார்த்தார். செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ஏதாவது தீய பலன் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே இந்த செவ்வாய் மறைமுகமாக பலம் பெற்றிருக்கிறார். நம்முடைய ஞானிகள் முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவ்வாய் அவருடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயை 3/4 பாவராக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கால் சுபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். தன்மனையை பார்க்கறதுனால பெரிய உள்ள பாதிப்பு இருக்காது. கால் பங்கு சுபத்தை படுவார். அவரே பார்த்து அவர் பாவியாக இருந்து பார்த்தால் கூட இந்த குருவோட பார்வை உச்ச குருவோட பார்வை நமக்கு நன்மையை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயம் இல்லை. சரி, படித்தவர் என்பதிலே நம்ம வந்துட்டோம். அடுத்து ராசி படி பார்த்தால் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், 4 கூடைய குரு உச்சம். ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9 கூடைய அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அந்த சுக்கிரன் மேலே பாருங்க குருவோட பார்வைப்படுது. சரி, இந்த குரு கேதுவோடு இணைந்தார். அப்போ அந்த கேது புத்தி காலம் நல்லாயிருக்கும், கேது திசா காலம் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சனியும் ராகுவும் பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வையில் மட்டுமல்லாது அதே நேரம் நமக்கு சுக்கிரனோட இணைஞ்சிருக்கனால அவங்களோட தசா காலம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நமக்கு படித்தவர் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சரி, இவருக்கு எந்த துறையை நோக்கி பயணித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த முதன்மை சுபத்துவத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து சட்பல வகையில் பார்க்கணும். புஷ்கர வம்சத்தில் இங்கே பலம் இழந்து புஷ்கர வம்சம் பலம் பெற்ற கிரகம் எது அப்படின்னு பார்க்கணும். சரிங்க, முதல்ல பார்ப்போம். இங்கே முதன்மை வலு அப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்த ராகு கேதுகளை உடனே சொல்லியிருக்கோம். அப்போது சுக்கிரனோடு இணைவில் இருக்கக்கூடிய சனி, அதே நேரம் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி முதன்மை பலத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனியோட காரகத்துவம் என்ன அப்படின்னா கடின உழைப்பு, வேர்வை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய உடலால் உழைப்பு, உடல் உழைப்பால் ஆதாயம், வட்டி தொழில், அதே நேரம் பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது, கல் மண் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்க, வேறு யார் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு 4ஆம் இடத்தை பார்த்தார், அங்கே யாரும் இல்லை. அடுத்து 7ஆம் பார்வையால் சனி சுக்கிரன் ராகுவை பார்த்துருக்கார். அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் மீனமனையை பார்த்தார், அங்கே யாரும் இல்லை. ஸோ அப்போ சனி மட்டுமே முதன்மை பலத்தில் இருக்கார். 2ஆம் நிலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சட்பலத்தை எடுக்கணும். இங்கே செவ்வாய் திக்பலத்தில் இருக்கார். அம்சத்திலே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அம்சத்தில் அவர் சனியுடைய வீட்டில் இருக்கார். அதே நேரம் பார்த்திங்கன்னா அம்ச கட்டத்திலே
அவர் உட்கார்ந்துருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இந்த ரிஷபமனையில் பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருமா, கார்த்திகையோட 3ஆம் பாதத்தில் இருக்கார். இந்த சற்று நகர்ந்து மீனமனைக்கு போயிருந்தால் கார்த்திகை 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம்னு வந்துடும். ஆனாலும் இந்த செவ்வாய் பலவீனப்படவில்லை, திக்பலத்தில் இருக்கார். அப்போ செவ்வாயோட காரத்துவத்தை செகண்டரியாக எடுத்துக்கலாமா அப்படின்னு வச்சுக்கோம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கிரகம் பலமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த சூரியன் சுபகிரகமான குருவோட வீட்டில் இருக்கார். அவர் அங்கே உட்காந்துருக்கிறது யாரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் 3ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். இங்கே இந்த சூரியன் கால் பங்கு சுபத்துவத்தில் தான் இருக்கார். ஏன்னா சுபகிரகத்தின் வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கும்போது கால் பங்கு சுபத்துவம். இந்த சூரியனுக்கு பாருங்கள் வேறு ஏதாவது கிரகங்களின் பார்வை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்குறார் சூரியனை. சரி, அம்சத்தில் அந்த சூரியன் நீசம். இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த சூரியன் நீசம் என்ற அடிப்படையில் நாம் கணக்கிட வரும். ஆனால் அந்த சூரியன் புஷ்கர நவாம்சத்தில் ஏறிருக்கார். ஸோ அந்த புஷ்கர நவாம்சத்தில் ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு முதன்மை சுபவலில் நேரடியாக சனி வந்துடுறார், மறைமுகமாக செவ்வாய்க்கு அடுத்த படிநிலையில் சூரியன் வந்துட்டார். ஸோ அப்போ நம்ம இந்த 3ஐயும் கணக்கீடு செய்யணும். அப்படிங்கிறப்ப அடுத்து 2 கூடையவன் 10 கூடையவன் நிலையை பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதி புதன் சூரியனோட இணைஞ்சிருக்கான். ஸோ அப்போ அரசாங்க தனவரவு இல்லைன்னா பூர்வீக தொழில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை புத்தியை கொண்டு பிழைக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலத்தில் இருக்கான். செவ்வாயின் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் போகிறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். அதே நேரம் அந்த 10 கூடைய அந்த சுக்கிரன் பார்த்தோம்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 10 கூடைய 6ல் உட்காந்துருக்கான். அப்போ 6ஆம் இடத்துல உட்காந்தா என்னங்க, ஜாப் வேலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ அந்த 10 கூடைய உட்கார்ந்த வீடு சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்கான். அப்போது நமக்கு 10ஆம் அதிபதியும் 7 கூடையவனும் 6 கூடையவனோட இணைவு பெற்றிருக்கார். இப்போ பொதுமக்கள் தொடர்பு பணி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த ஜாதகருக்கு என்ன வேலை வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவர் நன்கு படித்தவர். அதே நேரம் இவர் பார்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சீருடை பணி என்று சொல்லக்கூடிய காவல்துறையிலே முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை கிரேடில் பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கெஜெட்டட் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கார். தொடர்ந்து அவருக்கு அந்த சூரியனுடைய அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்டதும் செவ்வாயின் காரகத்துவம் தொடர்பு கொள்வதால் இந்த துறையில் மேலும் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, நமக்கு இவருடைய குடும்பம் அப்படின்னு பார்ப்போம். திருமண விஷயம் அப்படின்னு வந்துடுவோம். 2ஆம் அதிபதி இங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5ல் தான் உட்காந்துருக்கார், பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், கெடலை. 2ஆம் இடத்தை யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தை யாரும் பார்க்கவில்லை. அதே நேரம் 7 கூடைய அந்த சனி பலமாக தான் இருக்கார். குருவோட பார்வையில் சுக்கிரனோட இணைவில் இருக்கார். அப்போது 7 கூடையன் 6ல் இருந்தாலும் கூட தன்மனையிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆனால் அங்கே அந்த சுக்கிரன் சனி அவர்களோட யார் இருக்காருன்னா ராகுவும் உட்கார்ந்துருக்கார். ஸோ என்ன பண்ணணும், நம்ம இங்கே சுக்கிரனுடைய வலுவை நம்ம பார்க்கும்போது அந்த சுக்கிரன் பாருங்கள் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அங்கே என்ன இருக்குது, உத்திராடம் 4ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார் சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரன் புஷ்கர நவாம்சத்துக்கு வந்துட்டார். அப்போ சுக்கிரன் பலமாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அருகில் யார் இருக்கா, ராகு உட்கார்ந்துருக்காரு. ஸோ அப்போ நம்ம பாகையை போய் கவனித்து பார்க்கணும். பாகை அடிப்படையில் ராகு மகரத்தில் உத்திராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அதே நேரம் அந்த சுக்கிரனை பாருங்கள் உத்திராடம் 4ல் இருக்காங்க. ஸோ அந்த சுக்கிரன் ராகுவால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார். சரி, நம்ம 7ஆம் அதிபதியாவது நல்லா இருக்காரா? 7ஆம் அதிபதி சனி அல்லவா? இந்த சனி எந்த பாகையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் பாருங்கள் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். ஸோ அப்போது 7ஆம் அதிபதி ராகுவின் பிடியிலும் அதே நேரம் இந்த களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராகுவோட பிடியில் இருப்பதால் பொருத்தமான துணையை இவர் அமைக்கணும். சரி, ஒரு கோணத்தில் பார்க்கும்போது நமக்கு 7ஆம் அதிபதியும் களத்திரகாரகனும் பலவீனப்பட்டிருக்கிறது போல இருக்குது. ஆனாலும் இந்த ராகு திசை ராகு புத்தி காலங்களில் தன்னோட பலாபலனை கொடுத்துருவார். சரி, நான் மற்றொரு கோணத்தில் ஆய்வு செய்வோம். அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 7 கூடையவன்
ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று தான் வக்ரம் அடைஞ்சிருக்கான். அப்போ 7ஆம் பாவகம் நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 2 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகுவின் பிடியில் இருக்கனால பொருத்தமான திருத்தமான மனையை அமைச்சுக்கணும். சரி, நாம் வேறொரு கோணத்தில் ஆய்வு செஞ்சு பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா பரல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 29 பரல்கள் விழுந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த வாங்கியிருக்கக்கூடிய அந்த பரல்கள் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு சிம்ம லக்னம் 1ன்னா 7ஆம் இடத்துல 29. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பொருத்தமான திருத்தமான மனையை அமைச்சுக்கிட்டாருன்னா வருத்தமில்லாத வாழ்வு உண்டு அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கலாம். சரி, இவருக்கு இதுவரை திருமணம் நடக்கவில்லை. அதற்கான காரண காரியத்தை நாம் ஆய்வு செய்வோம். இப்போ திருமணம் நடக்கலை அப்படின்னு வந்துட்டோம். அப்போ நடக்கிற தசாபுத்திக்கு போயிடணும். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் ராகுவால் பிடிக்கப்பட்டிருக்கார். சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல ஏதாவது பாவகிரகம் இருக்கா, 7ல் இருக்கா, 9ல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே சுபகிரகமான சுக்கிரன் அவரே ராகுவோட பிடியில் இருக்கார். சுக்கிரனுக்கு 5ல் ஒரு பாவகிரகமான செவ்வாய், அடுத்து 7ல் குரு இருக்கிறது நன்மை. ஆனால் கேதுவும் இருக்கார். அப்போ சின்ன தாமதத்தை கொடுப்பார். சரி, இந்த சனி பகவான் வேறு எங்கேயாவது பாவகத்தை முக்கியமான பாவத்தை பார்த்து தடையை உண்டாக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் அமர்ந்த அந்த சனி 12ஆம் மனையை பார்க்குறார். ஸோ தாமத திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் நடப்பு கால பலனை தீர்மானம் செய்வது தசாபுத்தி அல்லவா. அப்போது நாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்க்கும்போது குரு திசை நடக்குது. சரி, இந்த குருவுடைய காரகத்துவம் என்ன, உயிர் காரகத்துவம் என்ன, பொருள் காரகத்துவம் என்ன, அவருடைய ஆதிபத்திய பலன் என்ன. சரி, அப்போ நம்ம நேராக இந்த இப்போ நடக்கிற திசை பார்த்திங்கன்னா குரு திசையில் புதன் புத்தியை நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ குரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் லக்னத்திற்கு 5 கூடையவனாக இருந்து 12ல் மறைஞ்சிட்டார். நமக்கு இந்த தசாபுத்தி பார்க்கும்போது அந்த தசையை நடத்தக்கூடிய தசாநாதன் முதல்ல கோணத்தில் இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். கோணம்னா என்ன? 1, 5, 9. ஆமாம், லக்னாதிபதி இந்த தசா நடத்தக்கூடிய குரு பகவான் 5 கூடையவனாக வந்துட்டான். அதே நேரம் அடுத்த ஆதிபத்தியம்னு பார்க்கும்போது 8ஆம் அதிபதியாக வந்துடுறான். முதல்ல எந்த வீட்டு வேலையை செய்வான் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் வீட்டு வேலையை செய்வான். ஆனால் நம்முடைய ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய மனைக்கு 6, 8ல் மறைந்தால் அவர் தன்னுடைய பலனை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிக்குவோம். அப்போ அந்த வகையில் இந்த குரு பகவான் தன்னுடைய மனைக்கு 8ஆம் இடத்துல வந்தனால ஜாதகருக்கு பஞ்சமாதிபதியாக செயல்பட மாட்டார். அப்போ முழுக்க 16 வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கூடையவனாக இருந்து 12ல் இருக்கக்கூடிய பலாபலனை செய்வார். அப்போ 8ஆம் அதிபதி 12ல் இருந்து திசையை நடத்தும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு திசையில் குருவுடைய காரகத்துவத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற குரு ஆனால் வக்ர நிலையில் இருக்கார். இப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது தன்னுடைய காரகத்துவத்தை இயல்புக்கு மாறாக கொடுக்கும். குருவோட காரகத்துவம் என்ன? மங்களகரமான நிகழ்வுகள், புத்திர பாக்கியம். அடுத்து உயிர் காரகத்துவம் தாண்டி என்ன? திருமணங்கிற விஷயம், மகிழ்ச்சிக்கு காரகன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடகாரகத்துவத்தை கொடுக்கணும். ஜடகாரத்துவம்னா நகை, பெரும்பணம், இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ அந்த விஷயங்களெல்லாம் வக்ரமான குரு கொடுக்க மாட்டார், தாமதிச்சு தான் கொடுப்பார். அதே நேரம் அந்த குரு லக்னத்திற்கு 8 கூடையவனாக இருந்து 12ல் அமர்ந்திருப்பதால் அப்போ என்ன பண்ணுறார்? தன்னுடைய மனையை அந்த குரு பார்த்துட்டார், 8ஆம் பாவத்தை பார்த்துட்டார். சார் 8ஆம் அதிபதி 12ல் இருக்காரு, ஆயுளுக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிறார் அந்த குரு, ஆயுள் பலம் உண்டு. அந்த உச்ச குரு தன்மனையான 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், ஆயுள் பாவம் நல்லா தான் இருக்கும். அதே நேரம் இந்த சந்திரன் வேற பார்க்குறாரு, அப்போது 8ஆம் பாவம் நல்லா இருக்குது, ஆயுள் பலம் இருக்கும். 8 கூடையன் மணல் இருந்தான்னா ஒரு இடத்துல பனி பார்க்க முடியாது. அடுத்து எங்கேயாவது ஷிஃப்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க, நகர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கும், வெளியிடம் போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே நேரம் ஆதிபத்திய பலனை 8 கூடையன் 12ல் இருந்து செஞ்சிருவான். வெளியிடம் செல்லக்கூடிய அமைப்பு, பனி மாறுதல், அடிக்கடி இடம் மாறுதல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த குரு கொடுப்பார். அதே நேரம் அந்த குரு யாருடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த குரு அங்கே பாருங்கள் கடகமனையில் உட்காந்துருக்கார். இந்த கடகமனையில் என்னென்ன இருக்கும்? புனர்பூசம் நட்சத்திரம், பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், 3 நட்சத்திரம் இருக்குங்க. புனர்பூசத்தில் இல்லை குரு. அடுத்து பாருங்கள்
பூசம் அங்கே இருக்காரா? அங்கேயும் இல்லை. ஆனால் அவர் எங்கே இருக்கார்? ஆயில்யம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போது இந்த குரு பகவான் புதனின் சாரத்தில் இருக்கார். அப்போ அந்த புதனின் சாரத்தில் இருக்கும்போது புதனோட வேலையும் செய்வார். என்ன பண்ணுவார்? 2ஆம் அதிபதியாக இருந்து 5ல் அமர்ந்து சூரியனோடு இணைஞ்சிருக்கார். அரசாங்க தனவரவு கிடைக்கும், சுகபோகமான சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும், வருமானத்தில் எந்த தடையும் இருக்காது. அதே நேரம் அவரே 11 கூடியவனாக இருந்து 5ல் உட்காந்துருக்கான். அப்போது 11-5 தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தால் லாபம், மக்கள் ஜனபந்துக்கள் ஆதரவால் லாபம். அதே நேரம் ஒரு லாபாதிபதி பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏறுறான், லாபங்கள் சிறக்கும். இப்படி 5ஆம் பாகம் இயங்கும் பொழுது அப்போது என்ன ஆகும்? 5ஆம் பாகம் இயங்கும் போது பார்த்திங்கன்னா 1-5-9 இயங்கும். அப்போது ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். அதே நேரம் இப்போ நடக்கிற திசை அவருக்கு தசாநாதன் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்துவார். 12ல் அமர்ந்த குரு வெளியிடங்களுக்கு செல்ல வைப்பார். பிறப்பிடத்தில் இருக்க முடியாது, பிறப்பிடத்தை விட்டு நகர வச்சுட்டு வச்சுட்டுப்பார். சரி, இப்போது இந்த நடக்கிற புத்தி பார்த்திங்கன்னா புதன் புத்தி நடக்குது. அப்போ புதன் வாங்கிய சாரத்தை நம்ம பார்க்கணும். அந்த புதன் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவர் உட்காந்துருக்கிறது நமக்கு தனுசு மனையில் உட்காந்துருக்கார். அங்கே மூலம் 1ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். ஸோ அப்போ கேதுவை போல செயல்படுவார். இந்த கேது தன்னோடு இணைந்த கிரகத்தை போல செய்யும், அப்போ குருவை போல செயல்படும். அப்போ இந்த கேது குருவை பீடித்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த குருவுக்கும் கேதுவுக்கும் இடையே உள்ள பாகை அப்படின்னு பார்க்கும்போது கேது பாருங்கள் 5 டிகிரி 20 மினிட்ஸ், அதாவது கடகத்தில் பூசம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த குரு பாருங்கள் 17 டிகிரி 32 மினிட்ஸோ. அப்போ இந்த குரு கேதுவால் பீடிக்கப்படவில்லை. அப்போ இணைவில் இருக்கனால அந்த கேதுவும் 12ல் இருப்பதால் உச்சகுருவுடன் இருப்பதால் இந்த வெளியிடம் சொல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உள்ளூரில் இருக்க முடியாது, பணி விஷயத்தில் வெளியில் போகிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். அப்போது இந்த குரு திசை காலத்தில் இந்த புதன் புத்தி 2023 வரை இருக்குது. இந்த காலம் திருமணம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நாம் பாவத்துள் பாவமும் எடுத்து பார்ப்போம். சரி, புதன் புத்தி அப்படிங்கிறத முடிவெடுப்போம். புதன் லக்னத்துக்கு யார் அப்படின்னா லக்னத்துக்காகவே 2ஆம் அதிபதி. அப்போ ஜாதகருக்கு வருமானத்தில் நிச்சயமாக எந்த விதமான குறையும் இருக்காது. அதே நேரம் 2ஆம் இடத்துக்கு அவனே 2 கூடையவனும் வந்துட்டான், 1ஆம் அதிபதி வந்துட்டான். வருமானம் குடும்பம் அமையக்கூடிய காலம்தான் அது. அப்போ சுய குடும்பம் அமைச்சுக்கலாம். 3ஆம் இடத்துக்கு இந்த புதன் 9ஆம் அதிபதி வந்துட்டான். அப்போ அண்டையலாரோட குடி பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், முயற்சி நல்லா இருக்கும், சுற்றத்தாரிடம் இணக்கமாக இருப்பார், நகர்வு அப்படிங்கிறது இருக்கும், முயற்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு இந்த புதன் 8ஆம் அதிபதியாக வந்துடுறார். அப்போ தாய் நலனில் இந்த புத்தி காலங்களில் அக்கறை எடுக்கணும், தன்னலனே அக்கறை எடுக்கணும். வீடு வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு செலவினங்களை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடமான விருச்சிக மனைக்கு இந்த திசை நடத்தக்கூடிய இந்த புதன் 8ஆம் அதிபதியாக வந்துட்டான். அடுத்து 5ஆம் இடம் ஆதரவு ஸ்தானம், பூர்வீகம் சம்பந்தப்பட்டது. 5 கூடையவனுக்கு இப்போ 5ஆம் பாவம்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? தனுசு மனையில் கையை வைக்கணும். 5ஆம் இடத்துக்கு ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதக அதிபதியாக வந்துட்டார், 7 கூடையவனாக வந்துட்டான். ஸோ அப்போ பூர்வீகத்தில் இருக்க முடியாது. அதே நேரம் குழந்தைகள், அதாவது பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடும், பூர்வீகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே நேரம் நமக்கு அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தற்சமயம் குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது முடிவெடுத்துக்கணும். ஏன்னா 5க்கு பாதக அதிபதியாக வந்துட்டார். சரி, அதே நேரம் 6ஆம் இடத்துக்கு கடன் நோய் எதிரி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு 6க்கு 6ஆகவும் 9ஆகவும் வந்துடுறாரு. நம்ம பாக்கியாதிபதியாக எடுத்துக்கோம். கடன் வாங்குற மாதிரி வரும், கடனோ நோயோ எதிரியோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நம்ம கடன் உபாதைகள் இல்லாமல், நோய் உபாதை இல்லாமல் பார்த்துக்கணும். சரி, திருமணம் அமையுமா அமையாதா, அப்படி அமைஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமான களத்திர ஸ்தானம் கும்பமனையை நீங்கள் லக்னமாக பாவிச்சிங்கன்னா இந்த புதன் இந்த கும்பமனைக்கு பஞ்சமாதிபதியாக வந்துட்டான். திருமணத்தை சிறப்பாக நடத்தலாம். அதே நேரம் ஆயுளுக்கு ஏதானும் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு அவன் 4, 7க்குடைய பாதகாதிபதியாக வந்துட்டான். 7க்குடைய பாதகாதிபதி. ஸோ அப்போ இந்த 8ஆம் அதிபதி என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சனி நல்லா இருக்கார், ஆயுள்காரகன். லக்னாதிபதி சிறப்பாக இருக்கார், குரு யாராவது 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஏதாவது வெளியிடங்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கும். இருந்தாலும் ஹெல்த்து கேர் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். அடுத்து 9ஆம் இடம் தந்தை நலனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற மேசமனையில் நம்ம கையை வச்சோம்னா
6 கூடையவன் புத்தி நடக்குது, புதன் புத்தி. ஸோ தந்தையோட நலனிலே அக்கறை எடுத்துக்கணும். பணிக்காக நீண்ட தூரம் போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தவனை வந்துடுறாரு. சரி, அடுத்து வேலை எப்படி இருக்கும், ஜீவன மரபு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் மனையான ரிஷபமனையை நாம் லக்னமாக பாவித்தோமையானால் 10ஆம் இடத்திற்கு இந்த புதன் பஞ்சமாதிபதியாக வந்துடுறார். அப்போது வேலையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு அந்த புதனே அதிபதியாக வந்துட்டார். இப்போ லாபத்தில் எந்த குறையும் இருக்காது. அடுத்து 12ஆம் இடமான அயனம் சயனம் போகத்திற்கு இந்த புதன் விரையாதிபதியாக வந்துட்டான். அப்போது ஆன் டைம் கரெக்டான நேரத்தில் சாப்பிட முடியாது, சரியான நேரத்தில் தூங்க முடியாது. அப்போ இவர் ஏற்கனவே இந்த சீருடை பணின்னு சொல்லக்கூடிய காவல்துறையில் இருக்கும்போது, அந்த பணிகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாரும் உரிய நேரத்தில் உணவெடுக்கிறது, உரிய நேரத்தில் தூங்குறது அப்படிங்கிறது இருக்காது. சரி, மொத்தத்தில் நமக்கு இந்த குரு தசை புதன் புத்தி இவருக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோச்சாரத்தையும் கையில் எடுத்துக்கணும். அப்போ கோச்சாரத்தை கையில் எடுக்கும்போது இன்னைக்கு ராசிக்கு, அதாவது இந்த கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார், அதிசாரமாக குரு. 5ல் சனி இருக்கார். அடுத்து 7ஆம் இடத்திற்கு வரும்போது ஒரு வியாழ நோக்கம் வந்துடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா திருமணம் வெகு விரைவில் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. காரணம், இந்த புத்திரகாரகன் குரு மங்களகரமான நிகழ்வுக்கு காரகன் வக்ரமாகி இருந்ததால் தன்னுடைய காரகத்துவத்தை தன்னுடைய தசா இறுதியில் கொடுக்க முற்படுவார். அந்த வகையிலே அவர் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கணும். அக்ரம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் தாமதமாக இயல்புக்கு மாறாக கொடுக்கணும். அப்போ அந்த வகையில் இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது, இந்த புதன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து திசை நடத்துவதால் 5ஆம் பாவம் இயங்கணும். அவனே குடும்பஸ்தானாதிபதி. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அதே நேரம் குடும்பம் சுகமான குடும்பம் அமையணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கனால இந்த காலங்களில் கூடுதல் முயற்சி எடுக்கும்போது இவருக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் நம்முடைய குழுவிலே ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை நாம் கொடுத்திருந்தோம். இன்றைய தினம் அது தொடர்பான விவரத்தை ஆய்வில் நாம் கொடுத்திருந்தோம். நன்றி, வணக்கம்.